அனைவருக்கும் வணக்கம். தல அஜித் சாருடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயார் வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்காங்க. அந்த ஒரு செய்தி தான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் மற்றும் ஒரு செய்தியானது கிடைச்சிருக்குங்க. அதாவது அவங்களுடைய தாயார் காலமாகறதுக்கு முன்னாடி ஒரு கடிதமானது எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கடிதம் என்ன? அந்த கடிதத்தில என்ன இருக்கு? மேலும் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படின்னு ஒரு சிலத வச்சிருந்திருக்காங்க. அத அவங்க உயில் எழுதியிருக்காங்க. அந்த உயில் யாருக்காக எழுதியிருக்காங்க? அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். தல அஜித் சார் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல திரையுலகத்தில முன்னணியில இருக்கக்கூடிய நடிகர்கள்ல ஒருவர். இவர் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பின்புலமும் இல்லாம திரையுலகத்துக்கு வந்தவரு. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டால, ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட்டால மட்டும் தான் இவர் திரைத்துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்த ஏற்படுத்திக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பா அதில அவருடைய கடினமான உழைப்பு, முயற்சி, தன்னம்பிக்கை இப்படி எல்லாமே நிறைந்திருக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ அப்படி ரொம்பவே பக்கபலமா இருந்தவங்க, தன்னுடைய வாழ்க்கையே மாத்தி கொடுத்தவங்க, நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, 2023ல தான் அவருடைய தந்தை உயிரிழந்திருந்தாரு. ஸோ தந்தை இறந்து 2, 3 ஆண்டுகளுக்குள்ளே தாயார் இழந்திருக்காங்க. ஸோ தாயாருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் இறந்த செய்தி கூட அவருக்கு கேட்டு தாங்க வந்திருக்காரு. ஏன்னா, அவருக்கு அவருடைய ஃபேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டு துபாயில இருக்கிறாரு. ஸோ துபாயில இருந்து தன்னுடைய தாயினுடைய முகத்தை கடைசியா பார்க்கணும், அவங்களுக்கான இறுதி சடங்குகளை செய்யணும் அப்படின்றதுக்காக கனத்த இதயத்தோட வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஷாலினி பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயாரை ரொம்பவே கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவர் தன்னுடைய ஃபேஷன் மேலே ஆசை வைத்து அதில் மும்பரமா இறங்கியிருக்காரு. ஏன்னா குடும்பத்தை கண்டிப்பாக ஷாலினி நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்திருந்தார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் காலமாகியிருக்காங்க. என்னதான் வயது மூப்பின் காரணமாக அவங்க காலமாகியிருந்தாலுமே கூட, அது அஜித் சார் அவர்களுக்கும் சரி, ஷாலினி அவங்களுக்கும் சரி, மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா தன்னோடு இருந்தவங்க, தனக்காக மட்டுமே வாழ்ந்தவங்கள இப்போ அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது, அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. ஸோ இவங்களுடைய இறப்புக்கு பிறகு நிறைய திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, நண்பர்கள் மற்றும் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தன்னுடைய கண்டோலன்ஸை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியாகி இருக்குங்க. மோகினி அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்துக்களை ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ கிடைச்சிருக்கு, தெரிய வந்திருக்கு. இவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் மோகினி அம்மாவை பற்றின ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவங்க யாருக்கு அந்த உயிர் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஜித் சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் கடைசி படத்தில் கூட நிறைய அமௌண்ட்டில் தான் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அதனால் அவருக்கு சொத்து அப்படின்றது தனிப்பட்ட முறையில் இவங்க எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரே வளர்ந்து நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்காரு. ஆனாலுமே கூட இப்போ தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ தான் அவங்களால சம்பாதித்து சொத்து வாங்கியிருக்க முடியும். ஆனால் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோர் ஏதாவது ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க உழைத்ததில், அதில் சேமித்ததில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, இடம் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாமே தன்னுடைய மகன், மகள்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் மோகினி அம்மாள் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மேலே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே நிகழ வைத்திருக்கு அப்படின்னே சொல்லணும். அவங்க வச்சுருந்த சின்ன சின்ன ஒரு சொத்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மேலே எழுதி வச்சுருக்காங்க. ஏன் அவங்க மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கும் சரி, அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சரி, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உழைத்து எல்லாமே வாங்கிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க தனிப்பட்டு இந்த சொத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கிட்டையும் கிடையாது, அவசியமும் இல்லை.
ஆனால் இவங்க தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பேரப்பிள்ளைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் மேலே தான் இந்த சொத்துக்களை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்லணும். மோகினி அம்மாள் செய்த செயல் வந்து யாரெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அஜித் சாருடைய சொத்தோட மதிப்பிடும் பொழுது இதனுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அன்பு, அக்கறை, பாசம், அந்த அரவணைப்பு எல்லாமே ரொம்ப அதிகம். அவங்க எவ்வளோ வந்து யோசிச்சிருந்தாங்கன்னா, இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் வந்து தன்னுடைய பேரப்பிள்ளைங்களுக்கு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்ல ஒரு தாயா வந்து இருந்திருக்காங்க. அஜித் சாருடைய பேக் போனா, பில்லரா அவங்க இருந்தவங்க தான் இப்போ வந்து இழந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது, இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் தான். இதிலேருந்து அவர் வந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, இவங்க இருந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அது இன்னுமே வந்து வெற்றிடமா தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுடைய அருமை பெருமைகள் வந்து நல்லா தெரியும். ஸோ, அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது அஜித் சாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மோகினி அம்மாள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஸோ, ரொம்ப வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க கற்றுக் கொடுத்த பாடத்தை இவங்க வாழ்நாளில் எப்போதுமே வந்து மறக்க மாட்டாங்க. அது எல்லாமே எப்போதும் எங்கள் கூடயே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அஜித் சாருடைய தாயாருடைய இறுதி சடங்கு பார்த்தீங்க எந்த விதமான பிரபலமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குடும்பத்தாரோட மட்டும்தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தியை வேற வெளியிட்டிருக்காங்க. அதனால் எந்த விதமான ஊடகக்காரர்களோ சரி யாருமே வந்து அதில் பங்கேற்கிறதுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய குடும்பத்தாரோட மட்டும்தான் வந்து நடத்த போகிறதா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால் வந்து யாரும் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஏன்னா தனி உரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைவசியை வந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல் தல ரஜித் சார் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளம். ஏன்னா தலை அப்படின்ற ஒரு பேரோட அன்போட திரையுலகத்தில் வந்தவர் தாங்க அஜித் சார். ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய பட்டாளம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமில் ரொம்பவே வந்து சோகத்தில் வந்து மூழ்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் சார் அவர்களுக்கு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை எல்லாம் பதிவு செய்துட்ருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவேற்றம் செய்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரியா விடை கொடுத்து ஆழ்ந்த துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு இவங்களுடைய அந்த அன்போட பாசத்தோட தெரிவிக்கக்கூடிய இரங்கல்கள் வந்து அதில் மட்டுமே வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களானது நடந்துகிட்ருக்கு. சமீபத்தில் கிடைத்த அப்டேட்டே வந்து இந்த உயில் சார்ந்த விஷயந்தாங்க. அதில் உருக்கமாக வந்து எழுதியிருக்கக்கூடிய விஷயந்தான் எல்லாரையும் வந்து நெகிழ வச்சுது. ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.